students, welcome to MS Tricks. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறது எக்ஸசைஸ் 1.2 ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. அதுல x axis y axis மார்க் பண்ணிட்டு வித் ஆரிஜினும் மார்க் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால தான் அந்த கிராஃப் ஷீட் இப்ப எடுத்துறோம். சோ அதுல என்னென்ன மார்க் பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. மார்க் பாயிண்ட்ஸ் from 7 to 13,0 on x axis. இந்த x axisல வந்து நம்மள என்னென்ன மார்க் பண்ண சொல்லிருக்காங்கன்னா -7,0 இதுதான் இல்லையா நம்மளோட x axis. இது x, இது x dash, and then this one is y. கீழ இருக்குது வந்து நம்மளோட y dash. Okay, x axisல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லிருக்காங்க -7,0. x ல -7 எங்க இருக்கு? இங்க இருக்கு. So this is -7, -7,0. அடுத்தது வந்து 13,0. 13 வந்து இங்க இருக்கு இல்லையா? 13,0. x axisல ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். அடுத்த ரெண்டு பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 0, -15, 0, 12. இது வந்து எதுல? y axisல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. 0, -15. சோ -15 வந்து y axisல எங்க இருக்கு? இங்க லாஸ்டா இருக்கு. சோ இதையும் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 0, -15. and இன்னொரு பாயிண்ட் 0, 12. இந்த பாயிண்ட் வந்து 0, 12. இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் 1.2ல ஸ்டார்டிங்ல அவங்க கொடுத்திருக்கதே. சோ இத வந்து நம்ம ரெஃபர் பண்ணி given questions-க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்ப நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். क्वेश्चन நம்பர் 1 பாருங்க. Place rectangular steady table with 3 of its feet at the points. 3 feet வந்து நம்மள இந்த பாயிண்ட்ஸ்ல பிளேஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஸ்டெடி டேபிள்னு கொடுத்திருக்காங்க. ரெக்டாங்கிள்னா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்? 4 பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா? சோ 3 பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த பிளேசஸ்ல எல்லாம் பிளேஸ் பண்ண சொல்லிட்டு அந்த 4th ஃபீட் வந்து எந்த பாயிண்ட்ல பிளேஸ் ஆகுதோ அது நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப கொடுத்திருக்க பாயிண்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 8, 9. சோ எக்ஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 8 இங்க இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 9 வந்து இந்த பாயிண்ட். சோ இது நம்ம மார்க் பண்ணோம்னா 8, 9 இங்க வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க 11, 9. எக்ஸ்ல வந்து 11 and yல வந்து 9. So this point is 11, 9. அடுத்த பாயிண்ட் வந்து 11, 7. x வந்து 11 தான், y axis வந்து 7. 11, 7 வந்து இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இங்க பாயிண்ட் வந்து நான் எழுதிடுறேன். This point is 8, 9 and this one is 11, 9 and this point வந்து 11, 7. மார்க் பண்ணியாச்சு. அவங்க கொடுத்த 3 பாயிண்ட்ஸையுமே அந்த டேபிளோட ஃபீட் 3 ஃபீட் வந்து இங்க தான் லை ஆகுதுன்னு மார்க் பண்ணிட்டோம். 4th ஃபீட் வந்து எங்க இருக்கு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ரெக்டாங்குலர் ஸ்டெடி டேபிள்னா எப்படி இருக்கும்? 4th ஃபீட் வந்து நம்மளுக்கு கரெக்டா இது கீழே தான் வரும் இல்லையா? சோ இத வந்து நீங்க ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஜாயின் பண்றப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எங்க உங்களுக்கு வந்து அது டச் ஆகுது இல்லையா? இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு x என்னது 8 and y வேல்யூ வந்து 7. சோ இந்த பாயிண்டோட உங்களுக்கு 4th ஃபீட்டோட பாயிண்ட் என்னது 8, 7. ஓகேங்களா? சோ இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து அவங்க கேட்டிருக்குது. 4th ஃபீட்டோட டேபிள் will be the 4th foot of the table placed at எந்த பாயிண்ட்ல பிளேஸ் பண்றோம் நம்ம? 8, 7. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க. Is this a good spot for the table? நம்ம இங்க டேபிள பிளேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இது வந்து குட் ஸ்பாட்டா அப்படின்னு கேக்குறாங்க. டேபிள பிளேஸ் பண்றதுக்கு இது ஒரு குட் ஸ்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம டேபிள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ டேபிள் வந்து ஒரு கார்னர்ல தான் இருக்கு இல்லையா? நடுவுல வந்து எந்த ஒரு வேயும் வந்து அது பிளாக் பண்ற மாதிரி இல்ல. டேபிள் வந்து ஒரு ரைட் கார்னர்ல தான் இருக்குது. சோ இந்த ஃப்ளவர் பாட் இங்க இருக்கு. இதுக்கும் இந்த டேபிள் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இந்த பெட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் இங்க வே இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அது ஒரு கார்னர்ல தான் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கு அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம்னா எஸ் திஸ் இஸ் த குட் ஸ்பாட். அது வந்து ஒரு நல்ல பிளேஸ் தான். எஸ், திஸ் இஸ் த குட் ஸ்பாட். ஃபர்ஸ்ட் வந்து இது குட் ஸ்பாட்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன்.
சப்போஸ் வந்து உங்களுக்கு வேற மாதிரி தோணலாம், ஓகேங்களா? அப்படின்னா நீங்க தாராளமா அதை எழுதலாம். என்னோட ஒப்பீனியன் நாங்க எழுதுறேன், உங்களோட ஒப்பீனியன் அது நெகட்டிவா கூட இருக்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க அதை சொல்லலாம், தப்பே கிடையாது. சோ எதனால இதை வந்து நான் குட் ஸ்பாட்னு சொல்றேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் பிளேஸ்ட் இன் கார்னர். ஒரு கார்னர்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இத பிளேஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஒன் கார்னர், நாட் இன் சென்டர். சென்டரா இத பிளேஸ் பண்ணல. அந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன, எந்த ஒரு வேஸையும் இது பிளாக் பண்ணல, கிடையாது இல்லையா? சோ இட் டஸ் நாட் placed in the way near door. டோருக்கு பக்கத்துலயோ இல்ல வழியிலயோ இத பிளேஸ் பண்ணல, ஓகேங்களா? அதே மாதிரி not blocks the way. வழியையும் இது அடைக்கிற மாதிரி வைக்கல இந்த டேபிள், ஓகேங்களா? இது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது தோணுச்சுன்னா தாராளமா அந்த நெகட்டிவ் ஒப்பீனியன் நீங்க இங்க கொடுத்துக்கலாம் ஆன்சரா. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த width ஆஃப் த டேபிள்? டேபிளோட வித்தும் லென்த்தும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? டேபிளோட வித்தும் லென்த்தும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் width ஃபைண்ட் பண்ணலாம். width ஆஃப் த டேபிள், டேபிளோட width வந்து நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு, widthனா எதை மீன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க y ஆக்சிஸ்ல வருது இல்லையா? சோ இந்த வெர்டிகல் லைன் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், width ஆஃப் த டேபிள்னு சொல்லுவோம். சோ இந்த வெர்டிகல் லைன்ல வருது பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 7ல ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது, 9ல முடியுது இல்லையா? சோ width of the table that is equal to 9 minus 7. vertical line தான் உங்களுக்கு இந்த width. இங்கே நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிக்கிறேன். vertical line that is width of the table that is equal to 9 minus 7, that is 2 units. அடுத்தது வந்து லென்த் கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த டேபிள், வித் வந்து நம்ம வெர்டிகல் லைன் எடுத்தோம்னா இப்போ லென்த்துக்கு எதை எடுப்போம், ஹரிசாண்டல் லைன் இல்லையா? ஸோ ஹரிசாண்டல் லைன்ல பாருங்க, ஹரிசாண்டல் லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 8ல ஸ்டார்ட் ஆகுது, இங்க 11ல முடியுது, ஓகேங்களா? 8 and 11 that is equal to 11 minus 8, that is 3 units. லென்த்னா எதை டினோட் பண்ணும், ஹரிசாண்டல் லைன். ஓகே, இப்போ லென்த்தும் வித்தும் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த क्वेश्चन பாருங்க, கேன் யூ மேக் அவுட் த ஹைட் ஆஃப் த டேபிள்? இந்த டேபிளுக்கு ஹைட்டும் வந்து ஃபைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளால முடியுமா? இதுல கண்டிப்பா முடியாது. ஏன்னா இங்க கொடுத்திருக்க ஃபிகர் வந்து என்னது, நம்மளுக்கு ஒரு 2D டைமென்ஷன்ல இருக்கிற ஃபிகர். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ 2 ஆக்சிஸ் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், 2 டைமென்ஷனல் ஃபிகர்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஹைட்டும் கண்டுபிடிக்கிற நம்மளுக்கு என்ன வேணும், 3 டைமென்ஷனல் ஃபிகர் வேணும். ஸோ height cannot be determined. height வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. height cannot be determined because எதனால கண்டுபிடிக்க முடியாது, given figure have 2 dimensions only. 2 டைமென்ஷன் இருக்கிற ஒரு ஃபிகருக்கு வந்து நம்மளால height கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. क्वेश्चन நம்பர் 1ல 3 சப்டிவிஷன் இருந்தது, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து क्वेश्चन நம்பர் 2. செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். if the bathroom door has a hinge at B1 and opens into the bedroom. ஓகேங்களா? பாத்ரூம் டோர் வந்து எப்படி ஓபன் ஆகுது, பெட்ரூம்க்கு வெளியில தான் ஓபன் ஆகுது. பாத்ரூம் குள்ள ஓபன் ஆகல, பெட்ரூம்ல தான் வந்து வெளியில தான் ஓபன் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ஹிஞ்ச் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா B1 பாயிண்ட்ல வந்து ஹிஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹிஞ்ச்ன்றது என்னன்னா, இப்போ டோர் எடுத்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஃபிட்டடா இருக்காது. ஒரு சைடு வந்து ஃபிட்டடா இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அவைலபிலிட்டி ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு வந்து டோர் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். அந்த ஃபிக்ஸடா இருக்கிற சைடு தான் எதுன்னு சொல்றாங்கன்னா ஹிஞ்ச் அட் B1 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த டோர் வந்து பெட்ரூம் சைடு தான் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆகுறப்போ அது இந்த வார்ட்ரோப்பை வந்து ஹிட் பண்ணுதா அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேங்களா? சோ இப்போ வார்ட்ரோப்பை ஹிட் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா பாத்ரூம் டோரோட சைஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இங்க B1 B2 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்ரூம் இருக்கிற டோரு. சோ இந்த டோர் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா பெட்ரூம் சைடு தான் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்படிதான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. இங்க ஓப்பன் ஆகுறப்போ இப்படிதான் ஓப்பன் ஆகும்.
ஸோ இப்படி ஓப்பன் ஆரச்சு இந்த வார்ட்ரோப் இருக்கு இல்லையா அந்த சைடு W3 W4 இந்த வார்ட்ரோப் வந்து அது இடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இப்போ இது இந்த வார்ட்ரோப் வந்து இது ஹிட் பண்ணுமா ஹிட் பண்ணலையா அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பாத்ரூம் டோரோட வித் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்ரூம் டோரோட வித் ஃபைண்ட் பண்ணிடலாமா. ஸோ B1ல தான் ஹிஞ்ச் இருக்கு. ஸோ அதோட கோஆர்டினேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிகர் வச்சு எங்க லை ஆகுது, ஒய் ஆக்சிஸ்ல தான் அது லை ஆகுது இல்லையா. ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு 0 அண்ட் ஒய்யோட பாயிண்ட் வந்து 1.5. அதே மாதிரி B2 எழுதிடலாம். கோஆர்டினேட் என்னது 0,4. ஸோ இது B1 அண்ட் B2ஓட கோஆர்டினேட்ஸ் பாத்ரூம் டோர். நம்மளுக்கு இப்போ வித் ஆஃப் த பாத்ரூம் டோர் வந்து தேவைப்படுது. ஸோ வித் ஆஃப் bathroom door that is equal to width find பண்றதுக்கு இந்த டோர் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க 1.5 and end ஆகுறது 4 இல்லையா. so 4 minus 1.5 இத மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், that is 2.5 units. பாத்ரூம் டோரோட சைஸ் எவ்வளவு இருக்கு 2.5 யூனிட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த வார்ட்ரோப் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகுது 0ல வந்து ஸ்டார்ட் ஆகுறது, இங்க 3 வரைக்கும் போகுதா. 3 வரைக்கும் நம்மளுக்கு இங்க ஃப்ரீ ஸ்பேஸ் தான் இருக்கு, வார்ட்ரோப் வந்து இங்க வரல. 3ல இருந்து தான் என்ன ஆகுது, இந்த வார்ட்ரோப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. சோ 3ல இருந்து வார்ட்ரோப் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பாத்ரூமோட டோர் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 2.5 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இதை ஓபன் பண்ணும்போது ஹிட் ஆகுமா, கண்டிப்பா ஹிட் ஆக சான்சஸ் இல்ல. ஏன் வார்ட்ரோப் வந்து நம்மளுக்கு எங்க இப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா wardrobe starts at எங்க ஸ்டார்ட் ஆகுது, starts from W1. பாத்ரூம் சைடு இருக்கிறது பாத்தீங்கன்னா W1 and W4 தான் இருக்கு. பாத்ரூம் சைடு இதான் இருக்கு இல்லையா. சோ டோர் சைடு அந்த ரூம் டோர் சைடு தான் நம்மளுக்கு W2ம் W3ம் வருது. சோ இதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். W1 and W4 தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ W1ஓட பாயிண்ட் எங்க இருக்கு 3,0ல இருக்கு. அண்ட் W4 வந்து என்ன இருக்கு நம்மளுக்கு, that is 3,2. ஏன்னா இங்க எக்ஸ்ல வந்து 3ல இருக்கு, ஒய்ல வந்து 2, 3,2. இப்படி பாக்குறப்போ நம்மளுக்கு நியரஸ்ட் பாயிண்ட் எது, இந்த 3 தான் இல்லையா. சோ இது வந்து ஹிட் ஆகல. நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வார்ட்ரோப் வந்து எங்க இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் வார்ட்ரோப் 3 யூனிட்ஸ் தான் நியரஸ்ட் பாயிண்ட் இருக்கு. 3 யூனிட்ஸ் ஃப்ரம் த பாத்ரூம் டோர். From the bathroom door. So 3 units, இந்த 3 units வந்து that is more than the 2.5. more than 2.5ன்றது பாத்ரூம் டோரோட சைஸ் 2.5 யூனிட்ஸ். ஸோ இது வந்து வைடரா தான் இருக்கு. ஓகே. ஸோ டோர் வில் நாட் ஹிட் த வார்ட்ரோப் வந்து நம்ம டோர் வந்து ஹிட் பண்ணாதுன்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்தது பாருங்க, are there any changes would you suggest if the door is made wider? இப்போ டோர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக்குறோம் அப்படின்னா உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா. பாத்ரூம் டோர் வந்து 2.5 யூனிட்ஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டோர் சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறோம் அப்படின்னா உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. பாத்ரூம் டோர் வந்து நம்ம வைடர் பண்றோம், பாத்ரூம் டோர் இஸ் வைடர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன சஜஷன்ஸ் கொடுக்கலாம். பாத்ரூம் டோர் வந்து இப்போ பெட்ரூம் வழியே தான் ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ அது பாத்ரூம்குள்ளேயே ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் சொல்லலாம். சேஞ்ச் த டோர் opens inside the பாத்ரூம்குள்ள ஓபன் பண்ற மாதிரி இதுக்கு ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து வேற என்ன பண்ணலாம், இந்த வார்ட்ரோப் தானே ஹிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ இன்னும் கொஞ்சம் பெருசானதுன்னா வார்ட்ரோப்ல இடிக்காம இருக்கிறதுக்கு வார்ட்ரோப்பை கொஞ்சம் லைட்டா ரைட் சைட்ல மூவ் பண்ணலாமா. சோ அது ஒரு ஆப்ஷன். ஷிஃப்ட் த வார்ட்ரோப் டு ரைட். ரொம்ப அதிகமா மூவ் பண்ண முடியாது, ஸ்லைட்லி கொஞ்சமா என்ன பண்ணலாம், இத ரைட் சைட்ல மூவ் பண்ணலாம். ஏன் அதிகமா மூவ் பண்ணா இந்த ரூம் டோரை வந்து இது ஹிட் பண்ற மாதிரி ஆயிடும். சோ கொஞ்சம் வந்து நம்ம லைட்டா ரைட் சைட்ல வார்ட்ரோப் வந்து மூவ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இல்ல இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லலாம் நம்ம, இந்த ஹிஞ்ச் இருக்கு இல்லையா, ஹிஞ்ச் B1ல இருக்கு. சோ அத வந்து இன்சைடரா வச்சுட்டு B2ல ஓபன் பண்ற மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? மேட் த ஹிஞ்ச் அட் B2ல ஹிஞ்ச் வச்சுட்டு and opens the door inside the bathroom. Door inside the bathroom. Okay. Okay, question number 3 பார்க்கலாம். Look at Ryan's bathroom. Ryan's bathroomல பார்க்க சொல்றாங்க. What are the coordinates of four corners O, F, R and P of the bathroom? ஓகேங்களா? சோ இந்த பாத்ரூமோட கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, பாத்ரூம் கார்னர்ஸ்லாம் எது எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்மளோட கொஸ்டின்ல. சோ R வந்து ஒரு கார்னர், F ஒரு கார்னர், P ஒரு கார்னர் அண்ட் தென் O. இந்த 4 கார்னர் தான் பாத்ரூம்ஸோட கார்னர். அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, கோஆர்டினேட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நம்ம என்ன எழுத போறோம்னா O. O வந்து என்ன நம்மளுக்கு, தட் இஸ் ஆரிஜின் 0,0. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, F கேட்டிருக்காங்க. F வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா F. சோ F வந்து லை ஆகுறது நம்மளோட y ஆக்சிஸ்ல லை ஆகுது. சோ நம்மளோட x ஆக்சிஸ் வந்து 0 அண்ட் y ஆக்சிஸ் எந்த பாயிண்ட்ல இருக்கு, 9ல இருக்கு. அடுத்தது பாருங்க R. R ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன, R ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து இங்க இருக்கு இல்லையா, R வந்து பாயிண்ட் இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட் என்னன்னு பாத்தீங்கன்னா -6, y ஓட பாயிண்ட் வந்து சேம் 9. நெக்ஸ்ட் P. P வந்து x கோஆர்டினேட்ஸ் என்ன நம்மளுக்கு -6 and y கோஆர்டினேட்ஸ் வந்து 0. ஏன்னா x ஆக்சிஸ்ல தான் P வந்து லை ஆகுது. சோ y கோஆர்டினேட்ஸ் வந்து 0. ஓகே, 4 கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க, அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த ஷவரிங் ஏரியா SHWR இன் ரயான்ஸ் பாத்ரூம்? இந்த பாத்ரூம்ல ஷவரிங் ஏரியா எங்க இருக்கு, இங்க கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு ஷவரிங் ஏரியா. இந்த பாயிண்ட் SHW and R இந்த 4 பாயிண்ட் தான் என்ன நம்மளுக்கு இப்ப ஷவரிங் ஏரியான்னு கொடுத்திருக்காங்க. இதோட ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதோட ஷேப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இது பாருங்க, இந்த SHம் RW வந்து பேரலலா இருக்கா, SH and RW பேரலல் லைன்ஸா இருக்கு. அதே மாதிரி இந்த RSம் WHம் வந்து நம்மளுக்கு பேரலலா இருக்கா, கிடையாது. இது ரெண்டு லைனும் வந்து நம்மளுக்கு பேரலல் கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடுமே வெவ்வேறு மெஷரிங்ல வருது. சோ இதை என்னன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வர ஷேப்ஸ குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவாங்க. அந்த குவாட்ரிலேட்டரல்ல வந்து ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு பேரலல் இருக்கு, இன்னொரு சைட்ஸ் ரெண்டு சைட்ஸ் பேரலலா வருது, அதர் 2 சைட்ஸ் வந்து நாட் பேரலல். அப்படி வரத ட்ரபீசியம் ஷேப்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஷேப் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ஷேப் வந்து ட்ரபீசியம். சோ RWவும் parallel to இன்னொரு சைடு எது, SH. இந்த RW and SH வந்து நம்மளுக்கு parallel-ஆ இருக்குது. and RSம் that is not parallel to எதுக்கு parallel-ஆ இல்ல, other side என்ன, WH. ஓகேங்களா? WH-க்கு parallel-ஆ இல்ல. therefore ஒரு சைடு parallel-ஆ இருக்கு, இன்னொரு சைடு parallel-ஆ வரல அப்படின்றப்போ SHWR shape is trapezium. ஓகேங்களா? ஷேப் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த 4 கார்னர்ஸ். 4 கார்னர்ஸ் எது, SHWR தான் இல்லையா? சோ அதோட கோஆர்டினேட்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் S ஓட கோஆர்டினேட்ஸ் எழுதிடலாம். S ஓட கோஆர்டினேட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இது கரெக்டா X-ல வந்து -6ல வருது அண்ட் Y ஆக்சிஸ்லயும் நம்மளுக்கு 6ல தான் வருது, +6. அடுத்தது என்னது, SH. H ஓட கோஆர்டினேட்ஸ் எங்க ஆரம்பிக்குது, X ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா -3 and Y ஆக்சிஸ்ல 6. சோ -3,6. அடுத்து W. W ஓட கோஆர்டினேட்ஸ் பாருங்க, X ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் -2 and Y ஆக்சிஸ் இஸ் 9. -2,9. அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு, R. R கோஆர்டினேட்ஸ் வந்து X ஆக்சிஸ்ல -6 and Y ஆக்சிஸ் இஸ் 9. -6,9. Okay, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Third question. Mark off 3 feet and 2 feet space for the wash basin and 2 feet and 3 feet space for the toilet. நம்மள ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, இந்த கொடுத்திருக்க டயகிராம்ல நம்மள வந்து வாஷ் பேசின்க்கும் டாய்லெட்க்கும் வந்து சம் ஃபீட்ஸ் கொடுத்து அதை மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வாஷ் பேஷினுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபீட் மார்க் பண்ணிடலாம். வாஷ் பேஷின் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஃபீட்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஃபீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 and 3 இங்க வரும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் வரும். இங்கே நான் லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒய்ல என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஃபீட் கொடுத்துருக்காங்களா. ஸோ 1 and 2 இங்க வரும் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வாஷ் பேஷன் இப்போ எப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு அவங்க கொடுத்த ஷேப்ஸ் வச்சு நம்ம டிரா பண்ணியாச்சு. எக்ஸ்ல இருந்து 3 ஃபீட், ஒய்ல இருந்து 2 ஃபீட். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ டாய்லெட்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. டாய்லெட்க்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ல இருந்து 2 ஃபீட் கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 ஃபீட்னா எங்க வரும், 1 and 2 இங்கே தான் வரும் இந்த லைனு. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. 3 ஃபீட்னா இங்க இருந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது 1 2 and 3 சரிங்களா. 2ல ஸ்டார்ட் ஆகுது. 2ல இருந்து 1 2 and 3 இங்க இருந்தா ஸ்பேஸ் ஆரம்பிக்கும். ஓகேவா, இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கீழ இருந்து மார்க் பண்ண முடியாது. ஏன்னா கீழே வந்து வாஷ் பேஷனுக்காக நம்ம இங்க மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வாஷ் பேஷன் முடிஞ்ச இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ டாய்லெட்கான ஸ்பேஸ் வந்து மார்க் பண்ண போறோம். இது வேற கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஸோ டாய்லெட்டோட ஸ்பேஸ் வந்து நம்ம இங்கே தான் மார்க் பண்ண போறோம். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 2 ஃபீட் எக்ஸ்ல இருந்து. ஸோ நான் 2 ஃபீட் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து எவ்வளவு இருக்கு, 3 ஃபீட் கொடுத்துருக்காங்களா. ஓகேவா, இது வந்து டாய்லெட்கான ஸ்பேஸ். 2 feet from x axis and 3 feet from y axis. இதுவும் மார்க் பண்ணியாச்சு. Write the coordinates of the corners of the spaces. இந்த spaces ஓட coordinates வந்து கேட்டிருக்காங்க. 4 corners வந்திருக்கு இல்லையா, இப்போ ரெண்டுத்துக்குமே அதோட coordinates இப்போ எழுத சொல்லியிருக்காங்க. எழுதிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து coordinates of wash basin எழுதிடலாம். எவ்வளவு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், 3 feet into 2 feet ஸ்பேஸ்ல வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இதோட கோஆர்டினேட்ஸ் இப்போ எழுத போறோம். சோ கோஆர்டினேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு நம்மளுக்கு, வாஷ் பேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா, 6,0. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து 6,0. அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ல என்ன இருக்கு நம்மளுக்கு, -3,0. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து இந்த பாயிண்ட் -3,2. and last coordinates வந்து -6,2. வாஷ் பேஷன் கானது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து டாய்லெட் எழுதிடலாம். coordinates of toilet. இது எவ்வளவு ஸ்பேஸ்ல வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், 2 feet into 3 feet ஸ்பேஸ்ல வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இதோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா டாய்லெட் கானது ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். -6,2. அடுத்த கோஆர்டினேட் வந்து -4,2 and அடுத்த கோஆர்டினேட் இது எழுதலாம் -4,5 and லாஸ்ட் கோஆர்டினேட் வந்து -6,5. ஓகேங்களா, அவங்க கொடுத்த ஃபீட்டை வந்து நம்ம டிரா பண்ணி ஃபீட் வைஸ்ல மெஷரிங் எடுத்து டிரா பண்ணிட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை இங்க எழுதியிருக்கோம். Next, fourth question, first subdivision பார்க்கலாம். Ryan's room door leads from the dining room which has the length 18 feet and width 15 feet. இது வந்து அதர் ரூம்ஸ் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த ஃபிகர்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரயானோட பெட்ரூம் கொடுத்திருந்தாங்க, பாத்ரூம் கொடுத்திருந்தாங்க. இப்போ நம்மள வந்து லுக் பண்ண சொல்றது அதர் ரூம்ஸ், ஹவுஸ்ல இருக்கிற வேற ரூம்ஸ் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரூம் வந்து என்ன பண்றாங்கன்னா, டோர் வந்து ஃப்ரம் த டைனிங் ரூம், ரயான்ஸோட ரூம் டோர்ல இருந்து இந்த சைடு வந்து என்ன ஆகுது, டைனிங் ரூம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைனிங் ரூமோட லென்த் வந்து 18 ஃபீட், வித் வந்து 15 ஃபீட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, எந்த சைடு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க டைனிங் ரூம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு, ரயானோட ரூம் டோர். ரயானோட ரூம் டோர் எங்க இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. D1 and R1 இதுதான் ரயானோட ரூம் டோர். இந்த ரூம் டோர் பக்கம் தான் என்ன ஆகுது, இந்த சைடு தான் என்ன ஆக போகுது, டைனிங் ரூம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைனிங் ரூமோட லென்த் வந்து 18 ஃபீட்லயும் வித் வந்து 15 ஃபீட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த சைடு வந்து ரூம் இருக்கிற மாதிரி நம்மளே அசியூம் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இனிஷியலா வந்து ஒரு கிராஃப்ல நம்ம மார்க் பண்ணி வச்சோம், ஞாபகம் இருக்கா. ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.2 ஸ்டார்ட் பண்றப்பே வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க, அதுல சம் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து மார்க் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுதான் அந்த கிராஃப்.
ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க 18 feet அண்ட் வித் வந்து 15 feet கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ரயானோட ரூம் டோர் வந்து எங்க இருந்து டைனிங் ரூம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் பியும் பாயிண்ட் ஏ எங்க இருக்குன்னு பாருங்களேன், இங்க இருக்கு. இது வந்து பாயிண்ட் பி, இது வந்து பாயிண்ட் ஏ. இதை மார்க் பண்ணிடலாமா? பாயிண்ட் பியோட கோஆர்டினேட் என்ன, -6,0. கரெக்டா? ஏயோட கோஆர்டினேட் வந்து 12,0. இது இந்த கிராஃப்ல மார்க் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். -6,0 இதுதான் நம்மளோட பாயிண்ட் பி, தட் இஸ் -6,0. அதே பாயிண்ட் எது நம்மளுக்கு இங்க இருக்கு, இது வந்து என்னது 12,0. திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. முடிஞ்சிருச்சா? சோ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் பி ல இருந்து இந்த டைனிங் ரூம் ஸ்டார்ட் ஆகுது, முடியறது வந்து பாயிண்ட் ஏ ல முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்றது எவ்வளோ லென்த்னா, லென்த் வந்து 18 feet கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, லென்த்னா இது ஹரிசாண்டல் லைன் தான் லென்த்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல இருந்து கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 feet இருக்கும். கரெக்டா பி டு ஏ வந்து 18 feet கிடைச்சிருச்சு. ஸோ வித்னா வந்து வெர்டிக்கல் லைன்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 15 feet கொடுத்துருக்காங்க. இந்த 15 feet வந்து நான் ஒய் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ்ல மார்க் பண்ணுமா நெகட்டிவ்ல மார்க் பண்ணுமா? கண்டிப்பா இதுனா பாசிட்டிவ்ல மார்க் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாசிட்டிவ் சைட் ஃபுல்லா நம்மளுக்கு என்ன இருக்கு, ரயானோட பெட்ரூமும் இந்த சைடு ரயானோட பாத்ரூமும் வந்துருச்சு. ஸோ நெகட்டிவ் சைட் கீழே தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 15 வந்து மார்க் பண்ண போறோம். ஸோ 15 -15 வந்து இங்க இருக்கு. ஸோ இதுதான் என்னது அடுத்த பாயிண்ட், எக்ஸ்டெண்ட் ஆகி வர பாயிண்ட். ஸோ இதை வந்து நீங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி டைனிங் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கெச் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ இதுல டைனிங் ரூம் நீங்க ஸ்கெச் பண்ணணும்னா இந்த லைன்ல வரும். இது அப்படியே நான் என்ன பண்றேன், இங்க 15 இங்க தான் கிராஸ் ஆகும் இல்லையா, ஸோ இதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு 12 இந்த லைன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க ஆல்ரெடி லைன் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ நான் இது மேலேயுமே உங்களுக்கு டிரா பண்ணிடுறேன். இதுதான் என்ன இப்போ டைனிங் ரூம். ஓகே, ஸோ இந்த டைனிங் ரூமோட ஸ்கெச் பண்ணிட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கோஆர்டினேட்ஸ் எழுதிடலாமா? ஸ்கெச் பண்ணி முடிச்சிட்டோம் டைனிங் ரூம், இதோட கோஆர்டினேட்ஸ் எழுதிடலாம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டைனிங் ரூம். ஓகே, நம்ம இது கொஞ்சமா பி ஏன்னு சொல்லிட்டு இங்க 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நேம் பண்ணிருக்கோம். அதே போல கீழே நம்ம டிரா பண்ணோம்ல, அதுக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து எம் என்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணிடுவோமா? இந்த கோஆர்டினேட்ஸ் என்னது நம்மளுக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன வருது நம்மளுக்கு 12 வருது, 12 அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு -15. எம்மோட பாயிண்ட் பாருங்க, எம்மோட பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வருது -6, y axis வந்து -15 y ஓட பாயிண்ட். ஓகே, சோ இத அப்படியே நீங்க எழுதிடலாம். p கோஆர்டினேட்ஸ் என்னது நம்மளுக்கு -6, 0. a என்னது 12, 0 and m is -6, -15 and n is 12, -15. ஓகேங்களா? டைனிங் ரூமோட கோஆர்டினேட்ஸ் என்னது p a n m. PANM அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணது, அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து இங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டினோட செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. பிளேஸ் a rectangular 5 feet cross 3 feet dining table precisely in the center of the dining room. ஓகேவா? டைனிங் ரூம்ல வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, டைனிங் டேபிளை வந்து பிளேஸ் பண்ண சொல்றாங்க. அதோட சைஸ் எவ்வளவு, 5 feet cross 3 feet டைனிங் டேபிளை பிளேஸ் பண்ண சொல்றாங்க. எந்த இடத்துல பிளேஸ் பண்ண சொல்றாங்கன்னா, டைனிங் டேபிளும் இந்த டைனிங் ரூமோட சென்டரும் வந்து ஒரே பாயிண்ட்ல வர்ற மாதிரி டைனிங் டேபிளை நம்ம பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னன்றத எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம டைனிங் டேபிளை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டைனிங் ரூமோட சென்டர் எதுன்னு ஃபைண்ட் பண்ணாதான் அந்த சென்டர்ல வந்து இந்த டேபிளை பிளேஸ் பண்ண முடியும் இல்லையா. சோ இந்த டைனிங் ரூம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதோட சென்டரை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். சென்டர் ஃபைண்ட் பண்றதுக்கு கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். லென்த் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த டைனிங் ரூம் வந்து 18 feet. ஓகேவா? இதே இது வித் வந்து எவ்வளவு கொடுத்திருந்தாங்க நம்மளுக்கு, வித் தட் இஸ் 15 feet. இதுக்கோட சென்டர் வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்ப சென்டர் தெரியும்னா கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ண முடியும். கோஆர்டினேட்ஸ் என்னென்ன இருக்கு, -6, 0 P,
A வந்து 12,0, N வந்து 12, -15 and M வந்து 6, -6, -15. இப்போ இதுல x ஓட கோஆர்டினேட்ஸ் பாருங்க. x ஓட கோஆர்டினேட்ஸ் என்னென்ன இருக்கு? -6 இருக்கு, 12 இருக்கு, 12 and -6. சோ x கோஆர்டினேட்ஸ்லாம் என்ன நம்மளுக்கு? -6உம் 12உம் தான் x ஓட கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? அப்போ x ஓட சென்டரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் ஆஃப் x கோஆர்டினேட் என்ன இருக்குன்றத பார்த்தரலாம். x கோஆர்டினேட்ஸ் நமக்கு எங்க இருக்கு? -6ல இருந்து இந்த 12 வரைக்கும் இருக்கு. சோ இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த -6 to 12 வரைக்கும் இருக்கல எது சென்டர் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போறோம். அதுக்கு தான் சென்டர் ஆஃப் x கோஆர்டினேட். சென்டர் ஆஃப் x கோஆர்டினேட்ஸ் எது நமக்கு? இங்க 6 இந்த 12 தான் இல்லையா? சோ -6 plus 12 ரெண்டு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும். -6 plus 12 நமக்கு என்ன கிடைக்கும்? 6/2 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 3 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த 3 தான் வந்து என்னது? சென்டர் ஆஃப் x கோஆர்டினேட். அதே மாதிரி சென்டர் ஆஃப் y கோஆர்டினேட் ஃபைண்ட் பண்ணிடலாம். y coordinate. Center of y coordinate என்னது? y ஓட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எது மார்க் பண்ணிருக்கோம்? -15 1, அடுத்தது என்னது? 0. ஓகேங்களா? y வந்து இந்த லைன் பாருங்க 0ல ஸ்டார்ட் ஆகுது, -15ல முடியுது. சோ 0 plus -15 divided by 2 that is equal to -15/2. இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 15 கேன்சல் பண்ணீங்கன்னா half வந்து -7.5. ஓகேங்களா? நான் கீழே எழுதுறேன். -7.5. இதுதான் எது? நம்மளோட y ஓட சென்டர் பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம்ல போய் நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? இதை மார்க் பண்ணிட்டு வந்துருவோம். x ஓட சென்டர் பாயிண்ட் எது? இந்த 3 தான் வந்து x ஓட சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி y ஓட சென்டர் பாயிண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? -7.5. இது 7, இது 8, 8 ரெண்டுக்கு நடுவுல இருக்குது -7.5. ஓகேவா? இதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போடுறேன். எதுக்காகனா அப்பதான் வந்து இந்த ரூமோட சென்டர் பாயிண்ட் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா? அந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு இந்த ரூமோட சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். சோ இந்த பாயிண்ட் தான் இது ஓவராலா அந்த டைனிங் ரூமோட சென்டர் பாயிண்ட். ஓகேவா? சோ டைனிங் ரூமோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா டேபிளை வந்து இங்க பிளேஸ் பண்ணணும், டைனிங் டேபிள. சோ அப்ப டைனிங் டேபிளுக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணும்? சென்டர் பாயிண்ட் தெரியணும். அப்பதான் வந்து சென்டர் பாயிண்ட்ல மேட்ச் ஆகுற மாதிரி டேபிள பிளேஸ் பண்ண முடியும். இப்ப டேபிளுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஃபீட்ஸ்? 5 feet cross 3 feet இல்லையா? நம்ம இது ஓவராலா எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. இத வந்து ஹாஃப் டைமென்ஷன்ல எடுங்க. ஹாஃப் டைமென்ஷன் எடுத்தாதான் நம்ம கரெக்டா சென்டர்ல இருந்து இந்த சைடு ஹாஃப், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஹாஃப் ஹாஃபா பிளேஸ் பண்ண முடியும். சோ ஹாஃப் டைமென்ஷன் என்ன வரும் நம்மளுக்கு? 5 feetல ஹாஃப் டைமென்ஷன் எவ்வளவு? 2.5. 5ல ஹாஃப் எவ்வளவு நம்மளுக்கு? 2.5 feet. 3ல ஹாஃப் எவ்வளவு? கிராஸ் 1.5. 3ல பாதி வந்து 1.5 feet. இப்ப எடுத்துட்டோமா? சோ இந்த சென்டர்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? x சைடுல வந்து 2.5உம் y சைடுல வந்து 1.5 feetம் வந்து மார்க் பண்ண போறோம். சோ ரூமோட சென்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரூமோட சென்டர்ல இருந்து xல நான் எவ்வளவு மார்க் பண்ணணும்? 2.5 இல்லையா? xல. சோ 2.5னா இங்க இருந்து பாருங்க. சோ இது 1, இது 2, அடுத்தது 2.5 வந்து எனக்கு இங்க வரும். ஓகேவா? அதே மாதிரி xல நான் மார்க் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடுல மார்க் பண்ண மாதிரி ரைட் சைடுலயும் மார்க் பண்ணிக்கலாம். 1, 2 and 2.5 வந்து இந்த பிளேஸ்ல வரும். ஓகே. அதே மாதிரி இப்போ y பாருங்க. y ஓட டைமென்ஷன் எவ்வளவு? ஹாஃப் டைமென்ஷன் 1.5 இல்லையா? சோ 1.5 வந்து இப்ப மார்க் பண்ணிடலாமா? இது 0.5, இது 1. அதே மாதிரி இது 0.5, இது 1. இதுதான் என்னோட டேபிள். என்ன டேபிள்? டைனிங் டேபிள். அப்படியே இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? சோ டைனிங் டேபிளோட ஸ்கெட்ச் வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு. திஸ் இஸ் த டைனிங் டேபிள். இதோட பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிடலாமா? இது ஏன் நான் வந்து இங்க ஹாஃப் டைமென்ஷன் எடுத்தேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். டேபிளோட ஹாஃப் டைமென்ஷன் ஏன் எடுத்தோம்னா சென்டர்ல இருந்து தான் நம்ம டேபிள் வந்து கால்குலேட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இந்த டேபிளோட ஃபீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபீட் வந்து 5 feet கொடுத்துருக்காங்களா? அதாவது இது வந்து நம்மளோட லென்த் இல்லையா? லென்த் 5 feet கொடுத்துருக்காங்க. லென்த் 5 feet இருக்கா பாருங்க. இது 0.5வா? ஓகேவா? 0.5, இது 1, 2, 3, 4, இங்க ஒரு 0.5. 0.5, 0.5, 1 ஆயிடுச்சு. பிளஸ் 4 வந்து 5 feet. எனக்கு கிடைச்சிருச்சா? லென்த் வந்து 5 கிடைச்சிருச்சா? அதே மாதிரி வித் பாருங்க 3 feet கொடுத்துருக்காங்களா? 0.5, 0.5, அந்த சைடு 0.5, இந்த சைடு 0.5, 3.
அதுக்காக தான் நம்ம இந்த டேபிளுக்கு வந்து ஆஃப் டைமென்ஷன் எடுத்து சென்டர்ல இருந்து ரைட் லெஃப்ட்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிட்டோம். ரைட் லெஃப்ட் அப் டவுன் சொல்லி மார்க் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டேபிள் நம்ம எழுதிடலாமா? ஏன்னா கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம இவ்வளவு தூரம் இதை டிரா பண்ணது எல்லாமே எதுக்காக? இந்த டேபிளோட கோஆர்டினேட்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டேபிள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டேபிள் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் என்ன நம்மளுக்கு 0வா? எக்ஸ் வந்து நம்மளுக்கு 0.5, எக்ஸ் வந்து 0.5, ஒய் வந்து -6. எக்ஸ் வந்து 0.5, ஒய் வந்து -6. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட் அப்படி இங்க பாத்திரலாமா? எக்ஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு 5.5ல இருக்கு எக்ஸ், ஒய் வந்து -6. 5.5 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வந்து -6. அடுத்தது கீழே பாத்திரலாம். கீழே என்ன இருக்கு? இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதே 5.5 தான் -9. எக்ஸ் வந்து 5.5, ஒய் வந்து -9. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லாஸ்ட் கார்னர் டேபிளோட கார்னர். இது என்னது? நம்மளுக்கு எக்ஸ் வந்து 0.5, ஒய் வந்து -9. எக்ஸ் 0.5 and y is -9. That's all. ஓகே, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு அதையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நான் கொடுக்க போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப் இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு லென்த் அண்ட் வித் ஃபைண்ட் பண்றது இப்போ ஈஸியா இருக்கும். நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். நிறைய கொஸ்டின்ஸ்ல லென்த், பாத்ரூமோட லென்த் வித் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க டோரோட வித் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்க போறது இந்த வார்ட்ரோப் இருக்கு இல்லையா, இந்த வார்ட்ரோபோட லென்த்தும் வித்தும் எனக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா நான் சொல்றேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.